கும்பராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் ராகு, 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி, 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், 5ஆம் பாவத்தில் குரு. பாருங்கள், ராசியாதிபதி 2ஆம் பாவத்தில் செவ்வாய் உடன் இருக்கும் பொழுது பூமி சம்பந்தமான விவாதங்கள் வர்றது, வீட்டில் நம்ம பேசுகிறனால ஏதாவது விவாதங்கள் வர்றது, ஆனால் தொழில் ஸ்தானத்தில் லாபத்தை பார்க்குறது, குடும்பத்தில் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வர்றது ஆகிய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் பாவத்தில் உச்ச சூரியனாக இருந்தால் எந்த வேலையும் தைரியமாக செய்வீர்கள். 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான், 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் என்று சொல்லும் பொழுது என்னென்னா, வீட்டில் ஏதாவது சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்படுறது, புது பொருள்கள் வருது, வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் என்று நம்ம நம்புறது வரதோ இல்லையோ அது நம்புவீங்க. நம்ம சந்தோஷமாக வாழலாம், சந்தோஷம். கணவன் மனைவி உறவில் பிரச்சனை கம்மியாகிறது. 5ஆம் பாவத்தில் குரு புது தொழில்களை கொடுக்கறது, வெளிநாட்டிலேருந்து ஏதாவது நல்ல செய்தி வர்றது, லாபம் வர்றது, தன்னுடைய வாரிசுகள்னால் நமக்கு பேர் புகழ் வர்றது எல்லாமே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், பேர் புகழ் இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கலைஞர்களுக்கு சுமாரான காலம், ஆனால் லாபம் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரிகளுக்கு, வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு விசேஷமான லாபமான காலம். உள்நாட்டு வியாபாரிகள் சந்தோஷமாக இருப்பீங்க, சாதாரணமாக போகும். இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்த வியாபாரம் இப்போ கொஞ்சம் மூமெண்ட்டில் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் அங்கே நீங்கள் கொஞ்சம் உஷாராக பேச வேண்டும். 12ஆம், அதாவது 2இல் சனி செவ்வாய் சேர்க்கை, நம்ம பேசக்கூடாது நினச்சதே பேசிவிடுவோம். அதனால் ஏதாவது விவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, இந்த காலத்தில் பணம் சேமிப்புறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் லாபம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது செலவு வந்துடும். அண்ணன் செலவு, தம்பி செலவு, மாமா செலவு, மச்சான் செலவு, இந்த மாதிரி ஏதாவது செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய ரிசல்ட் குட் ரிசல்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயதானவர் எல்லோருக்கும் சொல்கிறேன், எல்லா காலமும் நல்லா இருக்குது, ஆரோக்கியத்தில் நல்லா இருப்பீங்க. ஆனால் காலில் கொஞ்சம் நோய் இருக்கும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை என்ன சொல்லுது? நம்ம பூர்வீக சொத்து பற்றி பிரச்சனையோ வேறு ஏதாவது பிரச்சனையை பேசிட்டு நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டு போகிறோம் நம்ம வாயால். அதனால் கம்மியாக பேசுங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தான் என்று சொல்வேன். இந்த வயதானவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்கணும். பாதத்தில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, கால் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் பாருங்க, பரிகாரமாக கும்பராசிக்காரர்கள் தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சாயந்தர நேரத்தில் நவகிரக கோயிலோ அல்லது அரச மரத்து கீழே விளக்கேற்றி கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.